எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா. மழை காலம் ஆரம்பிச்சாச்சு. இந்த டைம்ல கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த குளிருக்கு இதமா ஏதாச்சும் சூடா முறுமுறுன்னு சாப்பிடணும் அப்படின்னு கண்டிப்பா ஆசை இருக்கும். அதுவும் ஈஸியா பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான். அதுவும் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய வெறும் இட்லி மாவு உருளைக்கிழங்கு இதை வச்சு தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் தி டே. உங்க வாழ்க்கையில உங்களை நிராகரிச்சவங்களை உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்திருக்கிற நிலைமையை உருவாக்குங்க. அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே உருளைக்கிழங்கு போண்டா எல்லாரும் கடலை மாவுல செய்வாங்க. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா இட்லி மாவுல செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மொறுமொறுப்பா நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் உருளைக்கிழங்கு இருந்தாலும் பரவாயில்ல, அது சாப்பிடும் போது கடிபடும் போது நல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லா மசியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடியா வச்சாச்சு. அடுத்ததா நார்மலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ரொம்ப புளிச்ச மாவா இருக்கக்கூடாது. ஒரு அரைச்சு ஒரு 2 நாள் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லைன்னா உடனே அரைச்ச மாவு அப்படின்னா கூட நீங்க செய்யலாம். அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா சோடா உப்பும் சேர்த்திருக்கேன், சமையல் சோடா, அதுவும் சேர்த்துட்டு அப்புறமா அந்த மாவுலையும் டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துட்டு அதையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இது சாப்பிடும்போது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். இந்த டைம்லேயே நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ அந்த சைஸ் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இதுல இருந்து உருண்டைகளை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல நல்லா சுத்தியும் கோட் ஆகுற மாதிரி நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா அதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி நல்ல மாவுல உருட்டி எடுத்து எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இதுல ஒரு டிப் என்னன்னா, மாவு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணும். அப்படி இல்ல கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெளியில தெரியற மாதிரி இருந்தது அப்படின்னா அது பாத்திரத்துல போய் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ மாவு நல்லா எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு மாவு ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா எல்லா பக்கமும் ஒட்டாது. மாவு கரெக்டா இட்லி மாவு பதத்துல இருந்துச்சுன்னா கரெக்டா வரும். இல்ல அதை விட உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. இது நாம நார்மலா செய்யற கடலை மாவு உருளைக்கிழங்கு போண்டாவை விட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும். ஆறுனா கூட நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கடலை மாவுல செய்யும் போது கூட அது சில பேருக்கு ஒத்துக்காது, வாய்வு ப்ராப்ளம் உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் கண்டிப்பா தாராளமா சாப்பிடலாம். நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுங்க. அது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல போண்டா கிறிஸ்பி ஆயிருச்சு, வெந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். இதுல இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, அதுல மாவு மீதம் இருந்துச்சு அப்படின்னா அதுலயே கூட கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு கறி மசாலா தூள் அதெல்லாம் சேர்த்து அதையே கலக்கி அதையும் போண்டா மாதிரி சுட்டு எடுக்கலாம். அதுவும் இன்னும் அருமையா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான இட்லி மாவுல செஞ்ச உருளைக்கிழங்கு போண்டா முறுமுறு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடலை மாவு போண்டா விட இது ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல நான் குட்டியா ஒரு பாட்டு பாடியிருக்கேன். இது உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே, தொலைவில் பார்த்தால்
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியா லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே அது கண்டிப்பா உங்களை தேடி வரும். அப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.